உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகளில்லாத பாதுகாப்பான மருத்துவம், அன்றாடம் எளிய மருத்துவத்தை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். வெர்னோனியா சினிரேரியா என்று ஆங்கில பெயராலே சுட்டப்பெறுவது சீதேவி செங்கழுநீர் என்று தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. இந்த சீதேவி செங்கழுநீர் சமூலத்தை வாங்கி அதை நல்லெண்ணெயில் இட்டு காய்ச்சி தலைக்கு தேய்த்து உடலுக்கும் தேய்த்து சனி நீர் ஆடு என்று நம் முன்னோர்கள் சொன்னது போல வாரம் ஒரு முறை தலைக்கு தேய்த்து உடம்புக்கு தேய்த்து குளிப்பதனாலே கண்கள் குளிர்ச்சி பெறும். கண்களிலே இருக்கின்ற எரிச்சல் இடம் விட்டு போகும். அதோடு கூட தலைமுடி நன்கு வளரும், தோலும் மென்மை பெறும், அழகு பெறும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, சிற்றீச்ச மரம் நம் வயல்களிலே, ஏரிக்கரை ஓரங்களிலே, சாலை ஓரங்களிலே பார்க்கக்கூடிய ஒன்று. அந்த சிற்றீச்ச மரத்தினுடைய அடிமரத்திலே பிசின் போல, முருங்கை பிசின், வேப்பம் பிசின், மாம்பிசின் போல பிசின் உருவாவது இயற்கை. இது நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. இந்த ஈச்சம் பிசினை வாங்கி அன்றாடம் 5 கிராம் அளவுக்கு பாலோடோ நீரோடோ கலந்து பருகி வருகின்ற நிலையிலே வயிற்றுப்போக்கு, வயிற்றை வலி, அது மட்டுமல்லாமல் சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற சிக்கல்கள், கற்களால் ஏற்படுகின்ற எரிச்சல், அடிக்கடி சிறுநீர் கழிதல், இது போன்ற நிலையிலே அது ஒரு நன்மை தரக்கூடியதாக விளங்குகிறது. கருப்பையிலே இருக்கின்ற குற்றங்கள், வெள்ளைப்போக்கு, இவற்றையெல்லாம் போக்கி மாத விலக்கை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு நல்ல மருந்தாக இந்த ஈச்சம் பிசின் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, கர்கஸ் இன்ஃபெக்டோரியா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது மேஜிக் நட்ஸ் என்று கூட இதற்கு ஆங்கிலத்திலே பெயர் இருக்கிறது. மாச்சிக்காய என்று தெலுங்கு பாஷையிலேயும், மாசிக்கா என்று வடமொழி பெயராலேயும், மாசிக்காய் என்று தமிழ் பெயராலேயும் இது அழைக்கப்பெறுகிறது. இது ஒருவித மரங்களிலே புழுக்களினாலே ஏற்படுத்துகின்ற துளைகளிலே இருந்து வடிகின்ற ஒரு பாலால் ஏற்படுகின்ற காய். அதனாலே இதற்கு மேஜிக் நட்ஸ் என்று பெயர் சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாசிக்காய் ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வற்றச் செய்யும் தன்மை உடையது. இது குருதியை நிறுத்தக்கூடிய சிப்டிக் என்கின்ற, ஹீமோஸ்டாட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. நீர்மையான குருதியை தடிமனாக ஆக்கக்கூடிய ஒரு வல்லமை உடையதாக விளங்குகிறது. சீதபேதி, வயிற்றுப்போக்கு இவற்றையெல்லாம் நிறுத்துகின்ற ஒன்றாகவும், லுக்கேரியா என்று சொல்லக்கூடிய வெள்ளை புழுக்கை போக்கக்கூடியதாகவும் விளங்குகிறது. மேலே தூவுகின்ற நிலையிலே புண்களை ஆற்ற வல்லதாகவும் இந்த மாசிக்காய் விளங்குகிறது. இதை எப்படி மருந்தாக்கி பயன்படுத்துவது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு மாசிக்காயை பயன்படுத்தி மூலத்திலிருந்து ரத்தம் வடிதல், இரத்த கழிச்சல், பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரத்தப்போக்கு மற்றும் வெள்ளைப்படுதல் இவற்றை சரி செய்யக்கூடிய மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: மாசிக்காய் பொடி, தேன். ஒரு பாத்திரத்துல நீர் விட்டு இதோட நம்ம மாசிக்காய் பொடி ஒரு அரை தேக்கரண்டி அளவு எடுத்துக்கணும். மாசிக்காய் பொடி நம்ம அதிகமாக எடுத்தோம்னா கான்ஸ்டிபேஷனை உண்டாக்கும், மலச்சிக்கலை உண்டாக்கும். அதனால அளவாக எடுத்துக்கணும். நம்ம மாசிக்காய் பொடியோட கடுக்கா நெல்லிக்காய், தாண்டிக்காய் சேர்ந்து திரிப்பலா சூர்ணமும் சேர்த்து பயன்படுத்தலாம். இரத்த கழிச்சல் இருக்கும் பொழுது தொடர்ந்து அவர்களுக்கு கழிச்சலோட ரத்தமும் வெளியேறிட்டே இருக்கும். அதனால அவர்களுக்கு அதிகப்படியான வயிற்று வலியும் டயர்ட்னஸும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மாசிக்காய் கஷாயம் கொடுத்தோம்னா இரத்த கழிச்சல் உடனடியாக நிற்கும். ஒரு சிலருக்கு மூலத்திலிருந்து ரத்தம் கண்ட்ரோல் ஆகாமல் கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். அவர்களுக்கு மலம் கழிக்கும் போதெல்லாம் ரத்தம் வெளியேறும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ரத்த சோகை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மருந்தாக நம்ம மாசிக்காய் கஷாயத்தை பயன்படுத்தலாம்.
பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் மற்றும் மாதவிடாய் காலத்துல ஏற்படக்கூடிய அதிகப்படியான ரத்தப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாவும் இதை பயன்படுத்தலாம். நம்ம இந்த மாசிக்காய் பொடியை நம்ம நெய்யோட மிக்ஸ் பண்ணிட்டு மூலச்சூட்டுக்கு ஆசன வாயில அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது அந்த மூலச்சூட்டினால் ஏற்படக்கூடிய வலி கம்மியாகும். அதே போல மாசிக்காயை நம்ம வெண்ணெயோட மிக்ஸ் பண்ணிட்டு புண்களுக்கு மேல தடவிட்டு வரும்பொழுது புண்கள் சீக்கிரமா ஆறும். வாயில குழிப்புண்கள் ஏற்படும் பொழுது மாசிக்காயை நீர்ல இட்டு கொதிக்க வச்சு கஷாயமாக்கி வடிகட்டிட்டு அந்த கஷாயத்தை கொண்டு வாய் கொப்பளிச்சுட்டு வரும்பொழுது குழிப்புண்கள் சரியாகும். அதே போல ஈறுகளிலிருந்து வரக்கூடிய இரத்த கசிவும் சரியாகும். மாசிக்காய் கஷாயம் இப்போ தயாராயிடுச்சு. இதை வடிகட்டிட்டு இதோட தேன் சேர்த்துக்கலாம். இந்த கஷாயத்தோட நம்ம பால் சேர்த்தோம்னா இது திரிஞ்சிடும். அதனால எப்பவுமே மாசிக்காய் கஷாயத்தை நம்ம பால் சேர்க்காம வெறும் தேன் மட்டும் சேர்த்து எடுத்துக்கணும். மாசிக்காய் பொடி மற்றும் தேன் சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் மூலத்தினால் ஏற்படக்கூடிய அதிகப்படியான இரத்த கசிவை நிறுத்தக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, அக்கரங்கள் போக்கிவிடும், மாறாத வெப்பகற்றும், மெய்க்கு உறுதியாகும், பன்மேகத்தையும் தொலைக்கும், பாலர்தம் கண மாந்தத்தை போக்கும் என்று இந்த மாசிக்காயினுடைய பெருமையை அகத்தியர் குணப்பாட நூலிலே சொல்லியிருக்கின்றார். அக்கரங்கள் என்று சொல்லும்போது அச்சரம் என்று நாம் தமிழே சொல்லுவது உண்டு. நாக்கிலே ஏற்படுகின்ற புண்ணை அச்சரம் என்று சொல்லுவார்கள். வாய்ப்புண்களை அப்படி சொல்லுவது வழக்கம். இந்த மாசிக்காய் கொண்டு அதை நீரில் இட்டு காய்ச்சியோ அல்லது கரைத்தோ வாய் கொப்பளிக்கின்ற பொழுது இந்த அச்சரங்களை போக்குவதாக விளங்குகிறது. மேலும் மேகத்தை போக்கக்கூடிய பன்மேகமும் தொலைக்கும். மேகம் என்று சொன்னால் ஒழுக்கு, அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே இது தோற்பு தன்மை பெற்றதுனாலே இந்த ஒழுக்குகள் எதுவாக இருந்தாலும், வயிற்றுப்போக்காக இருந்தாலும், வெள்ளைப்போக்காக இருந்தாலும், பால்வினை நோய் போக்காக ஒழுக்காக இருந்தாலும், கழிச்சலாக இருந்தாலும் எவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒன்றாக இது விளங்குகிறது. பாலர் என்று சொல்லுகின்ற பொழுது குழந்தைகளுடைய வயிற்றை பற்றிய தொல்லைகளை போக்கக்கூடிய ஒன்றாக இந்த மாசிக்காய் விளங்குகிறது. நம் பாட்டிமார்கள் மாசிக்காய், ஜாதிக்காய் இரண்டையும் வீட்டிலே அவசியம் வைத்திருந்தார்கள். குழந்தைகள் அழுகின்ற பொழுது அவர்களுக்கு செரிமான சீர்கேடு உண்டாகிறது என்று தெரிந்து கொண்டு இந்த சாதிக்காயையும் மாசிக்காயையும் இழைத்து நாவில் தடவி நலம் கண்டார்கள். அந்த வகையிலே அவர்கள் மருத்துவமனைக்கு சென்றதாக தெரியவில்லை. இப்படி மாசிக்காய் பல்வேறு அற்புதமான மருத்துவ குணங்களை பெற்றிருப்பதனாலும் அது உருவாகின்ற விதத்தினாலும் உண்மையிலேயே அது ஒரு மேஜிக் நட் என்று சொன்னால் மிகையாகாது. அன்பான நேயர்களே, மாசிக்காய் பற்றி நாம் இன்று பார்த்தோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.